ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனலில் வந்து மோஸ்ட்லி புக் ரிவ்யூ பற்றி வீடியோஸ் போடலாம். அதை பற்றி நம்ம நிறையா நம்மளோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், அப்புறம் எப்படி புக்ஸ் வந்து என்னை சேஞ்ச் பண்ணுச்சு, அதோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேசிக்கலாக ஒரு வீடியோ போட்டேன், பட் இட் taught me a lot. அது வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் முன்னாடி போட்டேன். ஸோ நவ் ஐ எம் ரீஸ்டார்டிங் திஸ் ஜேர்னி. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் அ ஷார்ட் ரிவ்யூ. நான் வந்துட்டு புக்ஸ் நிறைய ரீட் பண்ணேன். தேர் வாஸ் அ ஸ்டேஜ் இன் மை லைஃப் வேர் ஐ வாஸ் ஸோ டிப்ரெஸ்ட். அந்த டிப்ரெஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஐ குடன்ட் டூ எனி திங். ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் ஐ எம் டோட்லி அ வேஸ்ட். லைக் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எனக்கு இந்த வேர்ல்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஹவு டு ஸ்பீக் டு பீப்புள். ஸோ தெர் இஸ் அ ட்ரான்சிஷன் பிட்வீன் த சைல்ட்ஹுட் ஃப்ரம் வேர் யூ கோ இன் டு அன் அடல்ட்ஹுட். ஸோ அந்த ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. வை டு பீப்புள் சேஞ்ச்? வை கான்ட் ஐ பி த சேம் பர்சன் வென் ஐ யூஸ் டு பி அ சைல்டு? என்னால் ஏன் அப்படி இருக்க முடியாது? ஐ ஹாவ் டு பிஹேவ் இன் அ சர்டைன் வே. ஸோ அப்படி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கொடுப்பாங்களா? இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது, நிறையா பேர்கிட்ட கேட்கலான்னு முயற்சி பண்ணும்போதும் நிறைய பேர்கிட்ட அதுக்கான பதில் இல்லை. ஈவன் தோ வி வாட்ச் அ லாட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் அதுலேயே நிறைய பேர் வந்து நிறையா சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. பட் ஐ டென்ட் கெட் ஆன்சர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ஐ கேம் அக்ராஸ் புக்ஸ். ஸோ இன் புக்ஸ், இந்த புக் வேர்ல்டில் பார்த்தோன்னா தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஜான்ரஸ். லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதுலேயே வந்து நிறைய பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சைக்காலஜிக்கல், அப்புறம் மெட்டாஃபிசிக்கல், தென் ஃபிலாசபி, அண்ட் தென் லைக் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜான்ராஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜான்ராஸ் மூலமாக there is some connectivity between things. Even though நம்ம வந்து ஒரு it gives an assumption that everything around us is connected. ஸோ எப்படி ஒவ்வொரு விஷயமும் கனெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து புக்ஸ் மூலமாக வந்துட்டு நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ பேசிக்லி ஐ ஸ்டார்டட் பை சீயிங் புக் ரெக்கமெண்டேஷன். அப்புறம் அதிலிருந்து சில புக்ஸை பற்றி படிக்க ஆரம்பித்து நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கணும், நான் வந்து தனியாக இருக்கேன், ஐ ஃபீல் லோன்லி, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் அந்த மாதிரி விச் புக் குட் ஹெல்ப் மீ டு மேக் ஃப்ரெண்ட்ஸ், how to influence people and how to win friends. ஸோ அந்த மாதிரி புக்ஸ். அப்புறம் we are there will be a time we will be struggling because of the financial stress. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் ஃபைனான்ஸ்னால் என்ன, how can I support my family, ஸோ what is how could we make money in this world. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது லைக் திங்க் அண்ட் க்ரோ ரிச் ஹெல்ப் மீ அ லாட். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட் விச் ஸ்டார்டட் மீ. ஸோ அங்கேருந்து I got diverted towards like spiritual books, understanding what is mind and how it functions. So what is the difference between good and bad? Because there is a bad in me, there is a good in me. So I am both. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு how I got into this understanding is that because of books. அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து நிறையா புக்ஸ் படித்து when I go and meet people, they start saying like, you are so bookish, you are a bookworm, பைத்தியமாயிருவ, நிறைய புக்ஸ் படிக்கிற, பைத்தியமாயிருவ. லைக் ஆல் தீஸ் திங்ஸ் ஸ்டார்டட் லைக் ஸ்ட்ரெஸ்ஸிங் மீ. எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயத்தையே வெறுக்க ஆரம்பித்தேன். லைக் ரீடிங் புக்ஸ் was something that was very interesting to me and எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் பீப்புள் இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ண நானே வந்து அதுக்கு வெறுக்க ஆரம்பித்தேன். and I stopped reading books. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் வாரமாச்சு, வாரம், வருஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 to 3 years I was not reading actually. ஸோ அப்போது வந்துட்டு நான் எப்படி பிஹேவ் பண்ணேன், மை மைண்ட் வாஸ் திங்கிங். ஸோ அது எல்லாமே நான் படித்த புக்ஸ் தான் வந்துட்டு என்னை வந்து கைடு பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஈவன் தோ ஐ வாஸ் நாட் ரீடிங் புக்ஸ், ஐ ஜஸ்ட் லெஃப்ட் பிஹைண்ட் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ். அப்போ கூட வந்துட்டு த புக்ஸ் வேர் ஸ்டில் கைடிங் மீ, த புக்ஸ் வேர் வித் மீ. லைக் சப்கான்ஷியஸாக அது வந்துட்டு என்னை வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா ஐ வாஸ் திங்கிங் இன் மல்டிபிள் ஸ்டேஜஸ் அண்ட் மல்டிபிள் லெவல்ஸ். அப்போ யோசிக்கும் போது இந்த தாட் எப்படிடா நம்ம மைண்டில் வந்துச்சு, நம்ம அந்த டெசிஷனை எப்படி ரைட்டாக மேக் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும்போது somewhere the book was helping me. So the book was actually behind me. Even though people discouraged me, the book actually helped me to the person I am today. It helped me to win. It
அது வந்துட்டு நான் வாழ்க்கையில என்னென்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா என்னை வந்து அச்சீவ் பண்ண வச்சுது. ஸோ ஆல் வாஸ் பிகாஸ் ஆஃப் த புக்ஸ் தட் ஐ ரீட் பிகாஸ் தோஸ் தாட்ஸ் வேர் பிளான்டட் இன் டு மை மைண்ட். பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன்ட். பட் அதை வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு தீஸ் பீரியட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நவ் ஆஃப்டர் realizing the importance of reading, when I start reading, I can't read. பிகாஸ் வந்துட்டு இப்போவே நீங்கள் நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா லைக் ஐ எம் ரிப்பீட்டிங் சர்டைன் வேர்ட்ஸ் பிகாஸ் ஐ எம் நாட் கன்சிஸ்டன்ட். பட் நீங்கள் ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஒரு 1 இயர் 2 இயர் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா உங்கள் vocabulary-ல உங்களுக்கே சேஞ்சஸ் நிறையா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ உங்களோட தாட் ப்ராசஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ உங்கள்கிட்ட நிறையா வேர்ட்ஸ் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புக் ரீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும்போது தட் வில் ஸ்டார்ட் டிஸ்அப்பியர். அப்புறம் வந்துட்டு சில தாட்ஸ் அது வந்து மறந்து கூட போயிடும். தட் ஓன்ட் பி ஆர் நேச்சர். லைக் நான் இப்படி இருந்தேன், ஐ எம் லைக் திஸ். யூ ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் யூர் டம் பிகாஸ் புக்ஸ் ஆர் நாட் அரவுண்ட் யூ. பட் சம்வேர் இட்ஸ் கைடிங் யூ, பட் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் யூர் பிகமிங் டம் அகெயின். அப்புறம் திரும்ப வந்து ரீட் பண்ணும்போது நம்மளால் முடியல. ஒரு 2 பேஜ் ரீட் பண்ணோம், என்னால் முடியல. பட் தேர் வாஸ் அ டைம் யூ வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் அன் என்டையர் புக் இன் அ ஒன் சிட்டிங். பட் அது கூட உங்களால் முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ் வந்து உண்மையாலுமே டிஸ்கரேஜிங்காக இருக்கும். யூ ஃபீல் லைக் நம்மளால் முடியாதோ. பட் ஒன்ஸ் ஐ வாஸ் அ பிகினர், என்னால் ஒரு பேஜ் கூட ரீட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு ஃபோக்கஸ் வச்சு அதை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் ஆச்சு. பட் அதை வந்துட்டு நம்ம திரும்ப வந்து ரெயின்ஃபோர்ஸ் பண்ணணும், நம்மக்கிட்டே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. யூ ஸ்டார்டட் அஸ் அன் பிகினர். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைக் 1 மந்த் 2 மந்த் போக போக யூ ஸ்டார்ட் ஃபீலிங் த டிஃப்ரென்ஸ். ஓ, லைக் வி ஆர் பேக் ஆன் த ட்ராக். திஸ் திங் ஹாஸ் நாட் காட் அவுட் ஆஃப் மை மைண்ட். அது எங்கேயோ வந்து தேர் இஸ் தட் ஸ்பார்க், பட் வி நீட் டு ரீஇக்னைட் இட் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு போக போக தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் சம்திங் விச் இஸ் ஸ்மால், விச் இஸ் ஈஸிலி ரீடபிள். ஸோ நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். லைக் ஐ கம்ப்ளீட்டட் திஸ் திங் ஆஃப்டர் லாங் டைம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் திங் அப்படின்னு நம்மளுக்கே ஃபீல் ஆகும். ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி from being a reader to a non-reader and back into a reader. So I believe that this channel will help me to be consistent with reading, and I will also share the experiences that has shaped me in the process of reading. Thank you for watching. So please subscribe to my channel. Thank you.